வணக்கம். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. இது 1-2 வருஷ முயற்சி இல்ல, கிட்டத்தட்ட 20 வருஷ காத்திருப்பு. சரி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஐரோப்பிய யூனியனுக்கு இதனால என்ன பெனிஃபிட்னு பாப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் 140 கோடி மக்கள் இருக்கிற இந்திய சந்தைங்கிறது ஒரு பெரிய புதையல். இப்போ இந்த ஒப்பந்தம் அந்த புதையலை திறக்கிற ஒரு சாவியா அமைஞ்சிருக்கு. இந்த ஒப்பந்தத்தோட ஹாட்டான டாபிக் எதுன்னா அது வரி குறைப்பு தான். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வர 90% பொருட்கள் மேலிருந்த வரி ஒன்னு குறைக்கப்பட்டிருக்கு, இல்லனா முழுசா தூக்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கார்கள், மெஷினரி, ஒயின், ஏர்பஸ் விமானங்கள்ல இருந்து மருந்து பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் ஐரோப்பாவுக்கு கிடைச்ச ஒரு மெகா வெற்றி. முன்னாடி ஐரோப்பிய கார்களுக்கு இந்தியா போட்டிருந்த வரி எவ்வளவு தெரியுமா? 110%. இப்போ அது வெறும் 10%-ஆ குறைஞ்சிருக்கு. இது ஐரோப்பிய கார் கம்பெனிகளுக்கு அடிச்ச ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். கார்கள் கதைக்கே இவ்ளோ ஆச்சரியப்பட்டா எப்படி? அடுத்த நம்பரை பாருங்க, இன்னும் மிரண்டு போவீங்க. ஆமாங்க, ஐரோப்பிய வைன் மேல 150% வரி இருந்துச்சு. இப்போ அது வெறும் 20-30% குறைக்கப்பட்டிருக்கு. இதனால ஐரோப்பிய வைன் தயாரிப்பாளர்களுக்கு இந்திய சந்தையோட கதவு இப்போ அகலமா திறந்திருக்கு. ஓகே, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இவ்ளோ நன்மைகள் இருக்கு. சரி, அப்ப இந்தியாக்கு என்ன லாபம்? வாங்க நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பாப்போம். இந்த ஒப்பந்தம் இந்தியாவோட பல முக்கிய தொழில்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்க போகுது. இந்தியாவுக்கும்